நமஸ்காரம். ஒன்றின் ரசம் சாரம் ஒன்றுக்குள் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஒரு மாம்பழம் எடுத்துக்கொண்டால் அதை பிழிந்தால் அதன் ரசம் ஜூஸில் இருக்கும். ஒரு முக்கியமான உதாரணத்தை சொல்லி அதைப்போல் நம் ஆச்சாரியர்கள் நம் வாழ்க்கைக்கு ஒன்றுக்குள் எல்லா ரசமும் இருக்கும்னு சொல்லுகிறார்கள். ஆலம் விதை. ஆலமரம் எவ்வளவு பெரியதாக வளர்கிறது. அது எதிலிருந்து? ஒரு சின்ன ஆலம் விதையிலிருந்து தான் வளர்கிறது. நீல நிறத்தொரு நெடுந்தகை வந்து அங்கோர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான். கம்பரே வாமனாவதாரத்தை பற்றி பாடுகிறார். எவ்வளவு குள்ளமாக பிறந்தார், பின்னர் திருவிக்கிரமனாக வளர்ந்தார். அதற்கு அவர் உதாரணம் சொல்லும்போது, ஆலம் விதை, அந்த சின்ன ஆலம் விதையிலிருந்து தானே இவ்வளவு பெரிய மரம் முளைக்கிறது. அப்ப அந்த மரத்துக்கு தேவையானதெல்லாம் அந்த விதைக்குள் இருக்க வேண்டும். இது வந்தால், இந்த விதை கிடைத்தால் ஆலமரமே கிடைக்கும். அதுபோலத்தானே திருக்குறள். எத்தனையோ அர்த்தங்கள், ஆனால் அது எல்லாமே 2 அடி கொண்ட திருக்குறளில் உள்ளது. 2 அடிகள். அப்போ உலகத்து பல விஷயங்களுடைய சாரம் அந்த 2 அடி குறளில் உள்ளது. இந்த குறளை படித்து விட்டால் மெதுமெதுவே அதன் மூலம் மற்றதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் அதற்கு பொருள். அதுபோல் நமக்கு ஆன்மீகத்தில், பக்தியில் எத்தனையோ படிகள் தாண்ட வேண்டும். வாழ்வது சம்சாரத்தில், கலியுகத்தில். அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டித்தானே வந்தாக வேண்டும். பக்தி பண்ண வேணும்னு நினைத்தாலும் தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யும். நேரம் கிடைக்காது. நமக்கு இருந்தாலும் அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்காது. வேலை பளு இழுக்கும். பிரையாரிட்டைஸ் பண்ணுவதே கஷ்டமாகிவிடும். இப்படி இருக்கும்போது பக்தியின் வெவ்வேறு நிலைகளை எப்படி அடைவது? பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், பல கோவில்களுக்கு செல்ல வேண்டும், புலனடக்கம் வேண்டும், அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாவற்றுக்கும் சாரமாக ஒன்று இருக்குமா? ஆலமரத்தை போல பக்தின்னு சொன்னால் அப்ப ஆலம் விதை எது? அது கிடைத்து விட்டால் பாக்கி எல்லாமே கைகூடுமே. அதைத்தான் அடியார்க்கடியானாக இருப்பதுன்னு சொல்லுகிறார்கள். யோகம், தியானம், ஆசனம், பிராணாயாமம் அதெல்லாம் உயர்ந்தவைதான். ஆனால் அதைவிட எளிதானது, ஆனால் புரிவதற்கு சற்று கடினமானது, பக்தர்களுக்கு பக்தனாக இருப்பது. ராமாயணத்தில் ராமன் கடவுளாக இருந்து விட்டார். லக்ஷ்மணன் ராமனுக்கு தொண்டனாக இருந்து விட்டார். பரதன் ராமன் சொல்படி கேட்டு கிழித்த கோட்டை மீறாமல் நாட்டிலேயே உட்கார்ந்தார். மூவரும் இந்த வகை. ஆனால் சத்ருக்னன், அவர் ஒருத்தர் தான் பரதங்கிற தொண்டனுக்கு தொண்டனாக இருந்தார். தொண்டர்களாக வருவார்கள், இறைவனுக்கு தொண்டர்கள். ஆனா தொண்டன் அதுதானே கடினமே. ஒரு மனிதனுக்கு போய் தொண்டனாக இருக்க தோன்றி விடுமா? அதுக்கெல்லாம் எவ்வளவு அகங்காரம், மமகாரம் எல்லாவற்றையும் தாண்ட வேண்டும். துளியும் ஈகோ இருக்கக்கூடாது. எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அபச்சாரப்படக்கூடாது. இத்தனை வந்தால்தான் அடியார்க்கடியான்கிற நிலை புரியும். நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லியிருப்பது அது வந்து விடுமாலாம்.
எல்லா பாகவதர்களையும் மதிப்பது, அவர்களுக்கான தொண்டு செய்வது, பணிவோடு இருப்பது. இது கொஞ்சம் கொஞ்சம் வர வர இதுதான் ஆலம்பித்து போலே. இதை வைத்துக் கொண்டுதான் அஹிம்சா, சத்தியம், தானம், ஆத்ம விவேக ஞானம், பரமாத்ம ஞானம், மோட்சம் எல்லாமே மேலே மேலே படிக்கட்டுகள். அதுக்கு தேவையான முதல் படிக்கட்டு அல்லது ஆலமரத்துக்கு தேவையான விதை பாகவத சேஷத்துவம், அடியார்க்கடியானாக இருத்தல். அது ஏன் என்னங்கிற விசாரம் அப்புறம். அவர்கள் என்ன எழுதி இருக்கிறார்கள்ங்கிறதை முதலில் கூறுகிறேன். அது என்ன, இதற்கு அதற்கு என்ன சம்பந்தம்? பக்தி என்பதோ ஞானம் என்பதோ உயர்ந்த விஷயம். இது ஒரு ஆசைக்காக அடியார்க்கடியான்னு சொல்லிக் கொடுக்கிறோமானால் அப்படி தெரியவில்லை. மகாஞானிகள் கூட இதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதுதான் புரிந்து கொள்வோம். இது புரியவே கஷ்டமாகத்தான் இருக்கும். பின்னர் ஒரு நாள் எப்படி அடியார்க்கடியானாக இருக்கலாம்னு பார்ப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.